வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இளையராஜா 50 நம்ம ஏற்கனவே விஜய் டிவியில் கமல் 50 அப்படிங்கிற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் முதல்ல வந்து ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி அதில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு அது எல்லா ஊருக்கும் போய் அதில் வந்து கமல் ரசிகர்கள் நிறைய நற்பணி பண்ணி அந்த பஸ் வரும் பொழுது அதுக்கப்புறம் கமலும் காதலும் கமலும் தமிழும் அப்படின்னு மதுரையிலையும் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி நடந்து ஃபைனலாக வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் கமல் 50 அப்படிங்கிற ஒரு வெகு சிறப்பான ஒரு விழா நடந்தது. அது இப்போ கூட யூடியூப் விஜய் டெலிவிஷனுடைய யூடியூப்ல இருக்கு. மெமரபிள் மூமெண்ட் அது. அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து அப்புறம் கமல் 60 அதே விஜய் டிவியில் நடந்தது. இப்போ அரசு சார்பில் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இளையராஜா 50, அதாவது இளையராஜா திரையுலகிற்கு வந்து 50 ஆண்டுகள். அவருடைய முதல் படமான அன்னக்கிளி 1976 அந்த மே மாதம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் 50 வருடம் அப்படின்னா 2026 தான் 50 வருடம் ஆகும். பட் இது மேத்தமெட்டிக்கலாக டீப்பாக பார்த்தோன்னா அவர் கம்போசிங் பண்ணுறதுலேருந்து கணக்கெடுத்தால் 50 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி வேற அவர் வந்து ஜிகே வெங்கடேஷ்டெல்லாம் வேலை பார்த்துருக்காரு. அதெல்லாம் சேர்த்தா இன்னும் கூட வரும். ஸோ அது 50 அப்படின்னா அவங்க ஒரு நம்பருக்காக அதை வச்சுருக்காங்க 50. ஸோ 50 இயர்ஸ் ஆஃப் இளையராஜா. அந்த நிகழ்ச்சிக்காக இன்விடேஷன் அது வந்து செப்டம்பர் 13ஆம் தேதி மாலை 5:30 மணிலேருந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. அதற்கான இன்விடேஷனை வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள்ட்ட நம்ம மூபே சாமிநாதன் அமைச்சர், செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் வந்து இந்த இன்விடேஷனை வந்து கொடுத்தாரு. அதில் மிக முக்கியமாக கமலஹாசன், ரஜினிகாந்த் அவங்கெல்லாம் சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டு வாழ்த்துறை, அவங்க தான் வாழ்த்துறை கொடுக்குறாங்க இளையராஜா அவர்களுக்கு. ஏன்னா கமலுடைய படங்கள், அதாவது இளையராஜாவுடைய 1000 படத்தில் கமலஹாசனுடைய 100க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்குது. 10% ஆஃப் இளையராஜா வந்து கமலுக்காக பண்ணியிருக்காருன்னு கமல் ரொம்ப பெருமையோடு தன்னுடைய அண்ணன்னு குறிப்பிடக்கூடியவர் இசைஞானி இளையராஜா. நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழ் அதில் வந்து என்னென்னா 5:30 மணிக்கு இன்னிசை நிகழ்ச்சி, 6:30 மணிக்கு இசைஞானி இளையராஜாவுடைய சிம்பனி நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து, வரவேற்புரை உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர், அதுக்கப்புறம் நினைவு பரிசு வழங்கி விழா தலைமை உரை மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர், வாழ்த்துறை உலகநாயகன் கமலஹாசன் எம்பி அவர்கள், அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் ஏற்புரை இசைஞானி இளையராஜா எம்பி அவர்கள், நன்றி உரை வெள்ளக்கோயில் சாமிநாதன், மூபே சாமிநாதன் அமைச்சர். ஸோ இதுதான் இந்த இன்விடேஷனில் வந்திருக்கக்கூடிய தகவல்கள். இதில் வாழ்த்துறை உலகநாயகன் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் வழங்குறாங்க.